ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்சி விசஸ் டிசி மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் தான். அதாவது ஆல்ரெடி 4 ஐபிஎல் மேட்ச் நடந்து முடிச்சு. 4மே ஹோம் டீம் வின்னு. இந்த மேட்ச்சுக்கு ஹோம் டீம் வின்னா, இல்ல அவே டீம் வின்னா? டிசி வின் பண்ணுவாங்களா? வாங்க ப்ரீ அனாலிசிஸ்ல பார்க்கலாம். 2 டீம பொறுத்தவரைக்கும் ஆன் பேப்பரா வந்து பேட்டிங்கும், பவுலிங்கும் தரமா தான் இருக்கு. மேட்ச் கண்டிஷன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான். சரியா? சேசிங்க்கு தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்எஸ்சி கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 கேம்ஸ் பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கா தான் இருக்கும். அது போக போக தான் ஸ்பின் ட்ராக், ஸ்லோ பிட்ச்சா மாறும். ஸோ டாஸ் ப்ரிஃபர் பண்ணவங்க சேஸ் தான். ஸோ எல்எஸ்சி வின் பண்ணாலும் சரி, டிசி வின் பண்ணாலும் சேஸ் தான். பட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் 2 டீமுமே பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டிசி பொறுத்தவரைக்கும் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, எல்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ஹை ஸ்கோரிங் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கீ பேட்டில் பொறுத்தவரைக்கும் பண்ட் விசஸ் டிசி பவுலர். 2ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ மேட்ச் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசி பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ட்டுக்கு போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, ஸ்கோர் அந்த பக்கம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குல்தீப் விசஸ் எல்எஸ்சியோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். எப்படி ஆடுறாங்க குல்தீப்ப? அத பொறுத்து இருக்கு. பவர் பிளேல 2 டீமுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அத பொறுத்து மேட்ச் வின்னிங் இருக்கு. இந்த இதுதான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, டிசில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்க போறது கேஎல் ராகுலும், டேவிட் மில்லரு, அக்சர் படேல். ஏன்னா, இவங்கலாம் கீ பிளேயரு. கேஎல் ராகுல் வந்து ஆங்கர் ரோலும், அக்ரெசிவ் ரோலும் பண்ண போறாரு. அ அக்சர் படேல் வந்து ஆல்ரவுண்டர். பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபீல்டிங்கு எல்லாத்துலயும் தரமா இருப்பாப்ல. அண்ட் டேவிட் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷர். அவர் தான் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சூப்பரா பண்ணி குடுத்தாரு வேர்ல்டு கப்க்கு. ஸோ, டிசி அந்த அளவுக்கு நம்பிக்கையில இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. எல்எஸ்சிய பொறுத்தவரைக்கும் 3 பிளேயர் தான். ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஷ், பூரன். ரிஷப் பண்ட் கேப்டன் அண்ட் மேட்ச் வின்னர். அவரு அவர் அடிச்சாருன்னா மேட்ச் வின்னு. அந்த மாரி தான் போகும். அந்த அளவுக்கு ஃபார்ம்ல வரணும். பார்க்கலாம். எதிர்பார்க்கப்படுது. நிக்கலஸ் பூரன் வந்து டேஞ்சரஸான பவர் ஹிட்டர். ஸோ, வந்து அவர் வந்து 1 டவுன்ல இறங்கி அடிக்கிற அடியில தான் இருக்கு எல்எஸ்ஜியோட கதையே. மிச்சல் மார்ஷ் பவர் பிளேல அவர் சூப்பரா ஆடணும். இந்த கேட்டகரியில அவங்கலாம் கீ பிளேயர். கரெக்ட்டா பண்ணிட்டாங்கன்னா, சைலண்டாவே மேட்ச் வின்னிங் போயிருவாங்க. போக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசிய பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டர்ல மிச்சல் மார்ஷ், மார்க்ரமு, பண்ட், பூரனு, பதோனி, அப்துல் சமாத், அதுபோக வந்து முகமது சமி, ஆண்ட்ரே நோக்கியா, மயங்க் யாதவ், ஆவேஸ் கான், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, திக்வேஷ் ராதே ஆல்ரவுண்டர். அதுபோக இம்பாக்ட் சப்பா ஒரு ஆல்ரவுண்டர் வருவாப்ல. இதுதான் அவங்களோட ஸ்குவாட். டிசி ஸ்குவாட பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுலும், பதுத் நிசங்கா ஆடுவாப்ல. அது போக நிதிஷ் ராணா கொண்டு வராங்களா? இல்ல ஏதாவது நியூ பிளேயருக்கு டெபியூ சான்ஸ் குடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஸ்டெப்ஸ், டேவிட் மில்லர், அக்சர் படேல், அசிஷோக் சர்மா, விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ் அண்ட் லுங்கி இங்கிடி, நடராஜன் வரலாம். இல்லன்னா முகேஷ் குமார் வரலாம். இல்லன்னா அக்யூப் நாபி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்குவாட். பார்க்கும்போது டிசி ஒரு படி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் வின்னர் டிசி எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் அவே வின் வாங்குறது டிசி தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ட தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.